ஜெபம் செய்வோம். பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்து வந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியாய் கொண்டாடும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்ட அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த ஆண்டவர் நாளிலே உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அனுபவத்தில் நாளிலே உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடுகிறோம். தேவனுடைய மகிமை பிரசன்னம் எங்களோடு உறவாடி கொண்டிருப்பதாக. தூய ஆவியால் நிரப்பிங்களை அபிஷேகத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, ஆவியோடு பாடுவேன், கர்த்தரோடு பாடுவேன் என்ற வார்த்தையின்படி ஆவில் நிறைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் துதித்து கொண்டாடு கிருபைதாரும். இந்த ஆராதனையிலே அப்பத்தை பிக்கும்போது எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட கர்த்தர் வழிநடத்தி எங்களுக்கு எல்லாரையும் வந்திருக்க பிள்ளைகள் யாவரும் மகிழ்ச்சினால் இந்த ஆராதனையிலே ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனை பாடல் புஸ்தகத்திலே பாடலேன் 173 பாமாலை 126 பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்து எழுந்தார். ஹல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையை வந்தவர். ஹல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர். ஹல்லேலூயா. சோஸ்திர பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா. விண்ணின் வேந்தை போற்றுவோம். ஹல்லேலூயா. அவர் தாழ்ந்து உயர்ந்தாரே. ஹல்லேலூயா. மாந்த மீட்பர்
பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே நாம் யாவரும் முழங்கால் படிட்டு தேவன் கர்த்தர் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றஞ்சல் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அறிவிக்கும் தெய்வனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். யாவரும் எழுந்து நின்று முறை முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 16. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகத்துவமான்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசிக்க கேட்போம். இன்றைய நாளில் வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு: கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர்.
தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துகிறது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல்கள் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தள்ளல் முண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது. கேருவின் பின் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகள் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களில் கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்புதலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவன்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகையினருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரமாய் இருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கை கொண்டு என்னை தப்பவிட்டார். இன்றைய நாளுக்குரிய வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிப கீதத்தை நாம் யாவரும் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 371. சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பாணியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மறிக்காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ் என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் நல்ல மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்று கொண்டே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லாரையும் மந்திரிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனையில் சுத்தம் பண்ணியுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுவான் நீத்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். பரிசுத்த தேவனே நீத்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். பரிசுத்த தேவனே நீத்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னதாவது, நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தர் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு பாருங்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்புறவிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. எவைகளிலும் கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இரண்டு கற்பனை நியாயபுரமான முழுவையும் தீர்ப்பு அடங்கியிருக்கிறது என்பதே. இறங்கி கருத்துடனே இந்த பிரமாணத்தை கை கொள்
இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, வாசி கேட்ட கற்பனை அடிப்படையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு புறமே இருந்து அணுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெறும்படியாக தேவனுடைய கிருபையை முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமது பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்துடன் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு செய்யுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்படலாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானிக்கிற நாம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நமது பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுவோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். யாவரும் சேர்ந்து நம்முடைய பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரி விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதியின் வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அர்ப்பணிவில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனாய் வாழவும் உம்மோடும் சக மனிதனும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுடைய உண்மையாய் மனம் திரும்புகிறவருக்கு மட்டும் அருளப்படுகிற கிருபையின் தேவ கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவரிந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கின்ற அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலே எவ்வளவாய் உங்களுக்கு அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உங்களுக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாய் சில கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் நம்முடைய மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் மன்னிப்பை அருள் சுமந்திருக்க வாக்குறுதி செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களெல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சில நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் சுருக்க ஜெபம். மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உன்னதமானவரே, கர்த்தராகிய இயேசுவை மரணத்தின் ஆழியிலிருந்து உயிர்த்தெழச் செய்து எங்களுக்கு புது வாழ்வை வாக்கு பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் மகிமையை எங்கள் மனதிலும் உள்ளத்திலும் பெருக பண்ணி எங்களோடு உங்கள் மக்கள் அனைவரையும்
நித்திய வாழ்விற்கு வழிநடத்திட வேண்டிய கிருபை வரங்களை எங்களுக்கு நிறைவாய் தந்திட வேண்டும் என்று உம்மோடு வீட்டு அரசாலும் வீட்டில் நடத்துகிறாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அமருங்கள். திருமறை போதிகள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிலிருந்து வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக இவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாய் இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீடரிடத்துக்கும் பேரிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நின்றபடியே
நிச்சய விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக பாடுவோம். அவர் எழுதி நெல்லுங்கள். உலகம் வானமும் செய்தாலும் ஓப்பில் சர்வ வல்லவராய் லகுமனனா தந்தையாம் எம்பீராந்தனை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். அவரொரு பேராமைந்தனுமாய் ஆதி முதல கத்தனுமாய் தவறிலே கிறிஸ்துவையும் சந்ததமே யான் நம்புகிறேன், யான் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கன்னி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமாய் உதித்தாரெனவும் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பொந்து பிலாத்ததி 14 புகழறு பாடுகளை ஏற்று உந்தன் சிலுவை அறையுண்டு உயிர் விட்டாரென நம்புகிறேன், நான் நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி 3ஆம் தினமதிலே இறந்தோடிரனென்றே உயிரோ எழுந்தாரெனவும் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளே சர்வ வல்ல பரனான எந்தை தன்வல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன், நான் நம்புகிறேன். உயிருள்ளோரை மறித்தோரே உத்தம ஞான தீதிடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையாரென நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பாவமன்னி பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தகளின் ஐக்கியமும் பரிவாயுண்டன நம்புகிறேன், ஞான் நம்புகிறேன். பாவமன்னிப்புள்ளதனவும் மரித்தோருயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதளவும் ஞான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். சுவாமி ஆமே சுவாமி ஆமே சுவாமி ஆமே. அமருங்கள். அறிவிப்புகள்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வந்திருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய ஆலய பயன்பாட்டிற்காக நம்முடைய ஆல்டர் பகுதியிலே மெழுகுவர்த்தி போல விளக்கு ஒன்றை வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஹெலன் பூரண கிரேஸ் அவருடைய குடும்பத்தின் சார்பாக வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கடந்த நாட்களிலே பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த திரு பிரகாஷ் அவருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதே போல் கடந்த நாட்களே நமக்கு உணவுகள் கொடுத்தார்கள். அதற்கு உதவி செய்தவர்கள், அதற்கு கொடுத்தவர்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணமாக விடுமுறை வேதாகம பள்ளி நம்முடைய ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. 3 பயிற்சியாளர்கள் இங்கிருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகையினால் நாம் அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கென்று உதாரத்துவமாக கொடுக்கிறவர்கள், அதாவது 10 நாள் நமக்கு என்ன செய்கிறோம், உணவுகள் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். உணவு ஸ்நாக்ஸ் கொடுக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி பயிற்சியாளர்களை அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாது இன்று நமக்கு பூ அலங்காரம் செய்து கொடுத்த வாலிபர்கள் பெரியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பூ உதாரத்துவமாக கொடுத்த மெர்சி ரத்னாபாய் அவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். வருகின்ற 24ஆம் தேதி வரையிலாக நமக்கு ஏற்கனவே இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை வரைக்கும் மாலை ஆராதனை நடைபெறாது. ஏனென்றால் சபை ஊழியர் அனைவரும் சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆகையினால் 24ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை வரையும் மாலை ஆராதனை நடைபெறாது. வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நமக்கு ஆராதனைகள் நடைபெறும். இந்த நாட்களிலும் கூட பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் 21ஆம் தேதி சகாய பிரதீக், 22ஆம் தேதி ஸ்டீபன்சன் பிரின்ஸ் ஆல்வின் சன் ஆஃப் பாக்கியராஜ். இந்த நாட்களில் பிறந்த நாட்களை ஆசரிக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் பொருட்கள் வாங்கி கொடுத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நம்ம மத்தியில் இருக்க நம்முடைய குருவானவர் செபிப்பார்கள். தலை தாழ்த்திய கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த திருநாளை ஈஸ்டர் பண்டிகையாக நாங்கள் கொண்டாடும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பெயர் வாசித்த பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வருஷம் நன்மை நாட்களாக இருக்கட்டும், கிருபையுள்ள நாட்களாக இருக்கட்டும், உயர்வான நாட்களாக இருக்கட்டும், நிறைந்த கிருபையை பெற்றுள்ள நாட்களாக இருக்கட்டும். வியாதிகள் பலவீனங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்வீராக. நான் இன்று ஆசீர்வதிப்பேன் சில வார்த்தையின்படி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆசீர்வதிப்பீராக. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தின் பயன்பாட்டுக்காக ஆல்டரிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்குக்காக ஆண்டவரே கொடுத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹெலன் கிரேஸ் அவர்களுக்கான ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த விளக்கு வாங்கி கொடுத்தார்களோ, அந்த லைட் வாங்கி கொடுத்தார்களோ, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி உலகத்துக்கு திருச்சபிக்கும் அவர்கள் ஒளியுள்ள மக்களாக வாழவும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆலயத்துக்கு அநேக பொருட்களை கொடுக்க அதை பயன்படுத்தி ஆசீர்வதியும். அதுபோல் பெரிய வெள்ளிக்கிழமை என்று பிஸ்கெட் வாங்கி கொடுத்து திரு பிரகாஷோட ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை என்று உணவு வாங்கி கொடுத்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் தேவனுடைய கரம் பேர்வராய் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில்
அலங்காரத்துக்காக போடப்பட்டிருக்கின்ற பூ அலங்காரத்துக்காக கொடுத்த மேர்சி ரத்னபாய் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக, இந்த ஊழியத்துக்காக, ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் அந்த படைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அபரிதமாய் நீர் ஆசீர்வதித்து இடங்களாமற் போட்டுமாக நீர் வர்த்திக்க பண்ணி விருத்தடைய பண்ணி இன்னும் அதிகமாய் கொடுக்க கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. துதி கடமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனை பாடல் புஸ்தகத்தில் பாடல் எண் 182 பாமாலை 130 பாடுவோம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். கீதங்களும் கீர்த்தனை 182வது பாடல். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம், வெஞ்சுயிர்த்தோரை பாடுவோம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். அருளாம் நாதர் உயிர்த்தெழும் காலம், மரம் துளிர் விடும் வசந்தம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். பூலோகெங்கும் நற்மணம் மலர்வன, மேலோங்கும் ஜோதி மாயம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். மூளைக்கு புக்கும் பூண்டு புழுக்கும், கல்லை பாய்க்காத ஜெயித்தாரேனோம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். சாத்தான் தொலைய விண்மஞ்சலம், கீர்த்தனம் பாடியில் கூர்ந்திடும். பண்டிகை நாள்களில் கொண்டாடுவோம். குர்சு தோன்றினார் நாம் கடவுள், சிருஷ்டி நாம் தொழுவோம் வாருங்கள். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். அனாதி நித்ய தெய்வமைந்தனா, மனு குலத்தை ரட்சித்தார். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். நரரை மிக்க நரனாய் வந்தார், நரகம் சாவையையும் வென்றார். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். முழங்கால் படியிடுவோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல,
உங்களிலிருந்து பேசிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோமா? உயிர்த்தெழுந்த திருநாள் ஒரு மகிழ்ச்சியின் பண்டிகை. எனக்காக கிறிஸ்து மரித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை ஒரு மகிழ்ச்சி, எத்தனை ஒரு சந்தோஷம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த ஆராதனையில் உங்களுடைய அருள் நிறைந்த வார்த்தைக்காக எங்களை தாழ்த்து நிற்கின்றோம். அப்பா, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று எங்களை கற்றுத்தந்து எங்களை ஒரு உயிர்ப்பித்து தருவீராக. எங்களோடு கூட பேசும். நான் கேட்கின்றோம். அடியனே ஒரு விஷயம் மறைத்து உங்களுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே, இந்த இனிமையான நல்ல நேரத்திலே ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி சொல்லுங்க சொல்லுங்க உங்களை வரவேற்கிறேன். நான் கொடுக்க, நீங்கள் எங்களை வரவேற்க கொடுக்கணும். யூடியூப்பில் போது சும்மா இல்லை, ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். திருதா உங்கள் மத்தியில் சிஎன் வில்லேஜ் திருச்சபை எளிதான ஒன்று அல்ல, பெரிய சபை. சிறனா எவ்வளோ சந்தோஷம் அதுக்கு. இங்கே காலையிலே உங்களை பார்க்கும்போது அப்படியே நீ தூங்கிட்டு அப்படியே சோர்வாக இருந்த மாதிரி இருந்து, இயேசு உயிர்த்தெழுந்தார், அன்னைக்கு இன்னைக்கு மரித்து தான் இருக்காருன்னு, உயிரோடு எழும்பலன் போல இருக்குது. அப்படிதானே தம்பி? அப்படி தான் சிரிக்காப்புல. கோயில் அருமையான பிள்ளைகள் யார் இருக்கிற 7 பிள்ளைகள் தான், 7 முத்துக்கள் நல்லா பாடுறாங்க இல்லையா? நீங்கள் அப்படியே பாட மாட்டீங்க, எழும்ப மாட்டீங்க, உட்கார மாட்டீங்க. என்னன்னு ஆராதனை தெரில. நீங்கள் உற்சாகம் இருக்கணும். சரிதானா? அதிகாலையில் தூக்கமான நேரம் 4:45 4:50 போகுது. நல்லா போத்திட்டு போட்டால் சுகமாக இருக்கும். அவ்வளோதானே? அவ்வளோதானே தங்கச்சி? ஆமாங்க. சரிண்ணா, இனி எல்லாரும் சிரிச்ச போதோடு இருக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு, என் ஆண்டவர் உயிரோடு இருந்த ஆண்டு எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு. சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லி கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன கவியை போட்டு பாடிட்டு தேமாய் கடைசியில் ஆசி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நான் மகிழ்ந்திருப்பேன். இந்த பாட்டு கல்வி சங்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காது, பெருமான்ஸ்டரில் இருக்கும். இருக்கா? பெருமான்ஸ்டில் இருக்கும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து கைத்து மகிழ்ந்தேருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். கைத்தட்டுங்க, பாடுங்கள். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து உயிரோடெழுந்த எனது மீட்பர் உறக்கத்தின் தெய்வம். உயிரோடு எழுந்த எனது மீட்பர் உருக்கத்தின் சிகரம். பார்த்து
பார்த்து ஏற்று மகிழ்ந்து, பார்த்து பார்த்து ஏற்று மகிழ்ந்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேருப்பேன். பாடலாமா? எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேருப்பேன். ஹல்லேலூயா. இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருப்ப எத்தனை ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, போகட்டும். இந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியரை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்று புதிய திருப்பதில் எழுதப்பட்டிருக்கிறது. போகட்டும். இயேசு உயிர்த்தெழுந்த இந்த திருநாள் இது எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறது. இது ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு வார்த்தை. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை. மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, நாம் மரித்தாலும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். இது வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது. பலவிதமான சூழலிலே கலங்கி போயிருக்கும் நமக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புது வாழ்வை தருவராக அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதாக இருக்கிறது. மரணத்தின் கட்டுகளிலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து, போராட்டத்தின் கட்டுகளிலிருந்து நமக்கு ஒரு புது வாழ்வை தருவராக, விடுதலை தருவராக இருக்கிறார் என்பதுதான் நாளிலே கர்த்தருடைய உயிர்த்தெழு நமக்கு உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு சமாதானம் கொடுக்கின்ற ஆண்டவர், சமாதானமாய் உங்களுக்கு இருக்கிறேன் என்ற வார்த்தையாய் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே எந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் கடந்த 3 நாட்களாக நான் வாசித்து கொண்டே இருந்தேன். பல்வேறு அருளுரைகள் இருந்தாலும் புதிதாக வாசிக்க வேண்டும். நான் வாசிக்க சமாதானத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்த விரும்பினார். நான் உயிரோடு இருக்கிறபடினாலே என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து, என் பிள்ளைகள் அதன்படி நடக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதுபடினாலே நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதாக இருக்கும். நான் சொல்ல போகின்ற வார்த்தைகள், ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை உங்களை உறுதிப்படுத்துவதாக இருக்க மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தர் சாட்சியோடு இருக்க வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் கற்றுக் கொடுக்கிறேன். உயிர்த்தெழுதல் ஒரு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு செய்தி. ஆண்டவருடைய உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைக்கும் உலகத்துக்கும் நாட்டிற்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனபடினால்தான் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே நமக்கு வாழ்வு, அவரே நமக்கு மீட்பு, அவரே நமக்கு சமாதான கர்த்தர். அன்பானவர்களே, ஏனென்றால் யோவான்ல வாசித்து பாருங்க, லாசருவை எழுப்பி ஒரு புதுவாழ்வை கொடுத்த ஆண்டவர் அந்த இயேசு இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ரோமர்ல ஒரு வசனம் உண்டு, எடுத்தங்க வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 8ஆம் அதிகாரம்
34வது வசனத்தை யாராவது வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்லா பாருங்க, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. மரித்த ஆண்டவர் மரித்து விடவில்லை, 3ஆம் நாள் வெற்றி சிறந்தவராக உயிரோடு எழும்பினார். இன்னும் ஜீவிக்கிறார், உலகெங்கும் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றும் நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம், நேரம் கடன் சொல்லிவிடும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற, நம்முடைய பிள்ளைகள் படுகின்ற கஷ்டங்களிலே உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே அருமையாக வேதம் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே சமாதானமான வாழ்வு வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வு வேண்டும், நிறைவான வாழ்வு வேண்டும் என்று நீங்கள் நான் விரும்பி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி போராட்டமான உலகம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் நிறைந்த உலகம். அடுத்து எப்படி இருக்கும் என்பதை குறித்து நினைக்கிற போது நம் உள்ளத்திலே ஒரு பதற்றத்தை ஏற்படுகிற ஒரு உலகம் வாழ்க்கைதான் இந்த உலகம். அன்பான உலகம் எங்குமே சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற உலகம். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் பேப்பர் மூலமாக, டிவி மூலமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உலகம் எங்கு பார்த்தாலும் யுத்தம் செய்திகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் கடுமையான மழை, வெள்ளம். ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்களில் நடக்கின்ற காரியங்கள் உலகெங்கும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மத்தியிலே நீங்கள் நான் ஒரு பிள்ளையாய் வாழுகிற, அர்ப்பணிப்போடு வாழுகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவராக இருக்கிறேன். கவலைப்பட தேவையில்லை. ஒரு புது வாழ்வு தருவராக நான் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர் மகிழ்ச்சினால் ஆசிரிக்கிற ஆண்டவராய் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அரசாளுகிறவராக, நம்மை ஆளுகின்றவராக, நாம் ஆளப்போகிற மக்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அதை தான் கர்த்தர் உணர்த்தினார். என் பிள்ளைகள், நான் அவளை ஆளுகை செய்வேன். என் பிள்ளைகள் ஆளுகை செய்கிற மக்கள் ஆளுகை செய்கிற மக்களாக வாழுவார்கள். எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வாழ்த்தை. அதுதான் கர்த்தர் நாளிலே எனக்கு உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறவராக நான் இருக்கிறேன், நீ பயப்படாதிருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். ஆண்டவர் விடுதலை தருவதாக ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இரண்டாவதாக ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த செய்தி என்றால் இது ஒரு ரட்சிப்பின் செய்தி. ஏனென்றால் இன்னைக்கு நானும் கடவுளுடைய பிள்ளைகளாய் உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்பட்ட காலங்களில் பாவம் நம்மை மேற்கொண்டபடியினால், பாவத்தினால் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை விட்டு தூரமாய் தள்ளப்பட்டு போனோம். வேதத்தை ஆதி ஆகமத்தில் வாசித்து பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் அது செய்த பாவத்தினால்தான் உலகத்திலே மனித வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள். ஒவ்வொரு ஆளும் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? கண்ணீர் வேர்வை சிந்துகின்றது, கண்ணீர் சிந்துகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் குடும்பத்தில் இப்படி இருக்க வேண்டும்? நான் இவளை கடினமாக உழைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு ஒரு நிறைவு இல்லையே என்று நீங்கள் நானும் தவித்து கொண்ட காலங்களில் ஆண்டவர் உலக இரட்சகராக வெளிப்பட்டு அந்த ரட்சிப்பை கொடுப்பதால் சிலுவை ரத்த சிந்தி மரித்தவர் உயிரோடு இருந்து ரட்சிக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வரும்போது கார் புக் பண்ணி தான் வந்தேன். வரும்போது டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன், பேர் நல்லா ஜெயபாலா, இது நல்ல பேர் சொன்னாப்புல. தம்பி உங்கள் பேரன்னு சொன்ன உடனே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னார். சொல்லும்போது ஒரு சொன்னார், உங்களை விட்டுட்டு நான் சர்ச்சைக்கு போனோம் அப்படி சொன்னார். ஒரு வாரம் சொன்னார், நேற்று உனக்கு என்னப்பா கிடச்சிது? ஒன்றுமே இல்லையா? நேற்று விழுது எனக்கு எந்த ஓட்டமே இல்லையா? இன்றைக்கி காலையில் முதல் ஓட்டமாக உங்களுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போ சொன்னார், நீங்கள் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா, பயப்படாப்பா,
கர்த்தர் கலைஞருக்கே வெளியிலே கர்த்தர் இரட்டிப்பால் வழி நடத்துவார்ன்னு சொன்னேன். என்னை இறங்கினோடனே நான் ஃபாதர் நான் வரேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையில் இதுதானே உலகம். இதில் இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கின்ற போது அது பிள்ளைகளாக மாற்றுகிறார். மீட்பை கொடுத்து அது பிள்ளைகளாக மாற்றும் போது அது பிள்ளைகளுக்கு கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி தருகிறார். அதை பின்னாலே சொல்ல ஆசிக்கிறேன். அந்த ரட்சிப்பினுடைய செய்திக்காக ஒரு வார்த்தை சொல்ல ஆசிக்கிறேன். ரோமரை திருப்பங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ரோமர் 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை மரித்தோரிருந்து எழுப்பினான் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். யாருக்கையா இந்த மீட்பு? யாருக்கையா இந்த மகிழ்ச்சி? யாருக்கையா இந்த சந்தோஷம்? யாருக்கையா இந்த உயர்வு என்றால் அவரால் ரசிக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஆண்டவர் இதை கிருபை கொடுக்கிறார். பைபிள் வெறுமையாக பல எழுதுகிறார். நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசுவை தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இல்லையா? கடவுள் மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமா? கடவுள் பிள்ளைன்னு தைரியமாக இருக்கிறதா? ஏதோ நம்ம கோயிலுக்கு வரோம், இது ஈஸ்டர் பண்டிகையில் வரணும் இல்லையா, வரோம் நீங்கள் போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும். அது அல்ல ஒரு வாழ்க்கை என்பது. கடவுள் பிள்ளைகளுக்கு அது வாழ்க்கை அல்ல. கடவுள் உலகத்திலே பிறந்த ஆண்டவர், மீட்பு கொடுத்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் எனக்குள் ஜீவிக்க வேண்டுமே, எனக்குள் வாழ வேண்டுமே, நான் ஒரு பிள்ளையாக வாழ வேண்டுமே. இதான் கர்த்தர் நாளிலே உங்களுக்கு என கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்தார் என்பது நம்முடைய ரட்சிப்புக்கு உறுதியும் நிச்சயமாய் இந்த வார்த்தை இருக்கிறது. சரி, போகட்டும். மூன்றாவதாக, இயேசு உயிர் தெழுந்து நமக்கு ஒரு சமாதானத்தின் செய்தி. ஏனென்றால் யோவானை திருப்புங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீ திருப்பிக் கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை யாராவது வாசிங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் உலகத்தில் இருக்கிற நெருக்கடியை பார்த்து பாய்ந்து போய், நம்மோடு கூட இந்த குருவையே கொண்டு விட்டார்கள் பாய்ந்து போய் மேல்கிட்ட கதவை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருந்து இயேசு உள்ளே நின்று பயப்படாதிருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறவராக உயிரோடும் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையில் அனுபவாய் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு செய்தி சொல்றாங்க, ஏதோ பைபிள் வாசிக்கும் அப்படி இல்லை. அதை நம்ம உரிமையாக கொள்ளுகிற போதுதான் அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி உங்களுக்கும் எனக்குள் நிறைவாய் இருக்கும் என்ற சந்தேகம் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். வியாதி யாருக்கும் வரலாங்க, எனக்கும் வரலாம், உலகத்தில் இருக்க மக்களுக்கும் வரலாம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வராமல் இருக்கிறது அல்ல. என்னுடைய உடன்மன் சகோதரன் ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் திடீர்னு ஸ்ட்ரோக் அட்டாக் பண்ணி அவன் பெட்டில் இருக்கிறான். என்னுடைய 2 வயசு இளையவன் இல்லையா, அவன் சொல்கிறான், ஆனால் எனக்காக ப்ரேயர் பண்ணேன். அதனால் பேச்சு தடுமாறி கொண்டு இருக்கிறாரு. அவன் தீவிரமாய் ஜெபிக்கிறவன். உங்களுக்காக ஜெபித்தால் உங்களை பற்றி சொல்லுவான், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடியவன். அனுப்பிப்பட்டவனுக்கு ஒரு வியாதி. அவன் ஒவ்வொரு நாள் என்று பேசுவானா, எனக்காக ப்ரேயர் பண்ணேன். வாழ்க்கையிலே போராட்டமான உலக வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நம் நெருக்கி கொண்டிருக்கிறது. உலகம் என்றால் இது பிசாசு நிறைந்த உலக வாழ்க்கை. ஆனபடியால் கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விடுதலை தர வேண்டும், நானே உன் சமாதான கர்த்தர். இல்லையா? நீங்கள் வாசித்து பாருங்கள், யோவான திருப்புங்கள். கொஞ்சம் நேரம் பரவாயில்ல, நான் முடிப்பேன். ரோமரில் யோவான திருப்புங்கள். யோவானில் 16ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. இல்லை, 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். வியாதி வந்தால் பயப்படாதுங்க, நெருக்கடி வந்தால் பயப்படாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நாளிலே உறுதியாக சொல்லுகின்ற வார்த்தை இல்லையா, ஆண்டவர் என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு சபை போதகரை அரெஸ்ட் பண்ணாங்க. நீ கர்த்தருடைய வார்த்தை சொல்ல விடாதுப்பா அப்படின்னு அவர் அடித்து துன்புறுத்தினாங்க போலீஸார். அனுபடினாலே அப்படி கேட்குறார், என் மக்களோடு கொஞ்ச நேரம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் பேசணும். கேட்குறாங்க, அனுமதி இல்லை. அவருடைய மக்களோடு பேச கேட்குற, வேற ஒன்றும் கேட்கல. நான் வேற ஒன்றும் பேச மாட்டேன், என் மக்கள் கனிரோடு இருக்கிறாங்க, நான் அவருக்காக பேசணும், ஒரு 10 நிமிஷம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஒரு 3 வார்த்தை மட்டும் சொல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் கேட்கிறார். உடனே கடுமையான போராட்டத்தை சரி 3 வார்த்தை சொல்ல வேண்டும் சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், எல்லாரையும் பார்த்து மக்களை பார்த்து சொன்ன மிகுந்த சத்தமாக, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 3 வார்த்தை அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. போலீஸாரெல்லாம் நடுங்கி போயிட்டாங்க. மக்கள் சத்தமாக சொன்னாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமாக சொல்லுவோமா? கை வைத்து, என் மீட்பர், சத்தமாக சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தி கேட்ட உடனே எங்க பெரிய சத்தமாக சொன்னாங்க, அல்லேலூயா, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னாங்க. இதுதாங்க செய்தி, இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க போராட்டம். வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். பலவீனத்துக்கு பதிலாக ஒரு புது பலன் தருகிறார். வெட்கத்திற்கு பதிலாக மகிமையை நமக்கு தருகிறார். மரணத்துக்கு பதிலாக வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே வீழ்த்தல் மூலமாய் நான் பெற்றுக்கொள்கிற மீட்பு என்ன, நான் பெற்றுக்கொள்கிற செய்தி என்ன, நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? நியூ ஜெனரேஷன், புதிய யுகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நியூ ஜெனரேஷன், நியூ ஹோப், புதிய நம்பிக்கை. நான் வாழுவேன், என் ஆண்டவரோடு கூட இருப்பேன், இன்னைக்கு ஆண்டு உலகத்தை சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்வேன். ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். 3வதாக புதிய மகிழ்ச்சி, நியூ ஜாய், ஒரு புதிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 4வதாக ஒரு புதிய ஆசீர்வாதம், நியூ பிளஸிங் ஆண்டு தந்திருக்கிறார். நான் சாட்சி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் சாட்சி சொன்னால் நேரம் போயிடும், 6:30 7 மணி ஆயிரும். நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் புது வாழ்வை தருகிறார். நியூ லைஃப் கர்த்தர் தருகிறார், ஒரு புது வாழ்வை. நான் அடிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, துர்க்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது 74 வயது முடிய போகிறது, 75 பிறக்க போகிறது. இந்நாட்களில் மத்தியில் நின்று கொண்டு இருப்பது காரியம். நாளில் வல்லமையான கர்த்தரை கொடுப்பது என் ஜீவன் ஆண்டவரை கொடுத்தார், என் ஆண்டவர் கொடுத்தார். கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நிறைவேற்றின் கர்த்தர் என் ஜீவனை கொடுத்தார். ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய தைரியத்தை, நியூ ஸ்ட்ரென்த், புதிய தைரியத்தை தந்திருக்கிறார். எத்தனோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனோ வியாதிகளை கடந்து வந்திருக்கிறோம். சொல்லிட்டே போகலாம் இல்லையா? நான் ஒரே சொல்லிக்கிறேன், 3 ஆக்சிடென்ட்டில் நான் மாட்டியிருக்கிறேன், சிவியராக நான் மாட்டியிருக்கிறேன். ஒரு தடவை நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எதிர் சைடில் வந்த ஒரு வாலிபன் வேகமாக அந்த பைக்கில் என்னோட ஃப்ரண்டில் தூக்கி அடிச்சிட்டான். ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் தூக்கிட்டான். அன்றைக்கி மட்டும் அந்த எந்த பைக் டேன் ஓவர் ஆகலைன்னு வச்சுடுங்க, என் கால் முழங்கால் 2ஆக வெட்டப்பட்டிருக்கும், ஐயரமா கால் 2ஆக வெட்டப்பட்டிருக்கும். அவ்வளோ வேகமான ஸ்பீட். எந்த 2 வீலர் அப்படியே டேன் ஆகி அப்படியே விழுது. நானும் ஐயரமாகும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு அப்படி எழும்பி இந்த இருக்கிற அந்த இடத்துல அப்படி அப்படி தூக்கி உட்கார வச்சுட்டாருங்க. நம்புறீங்க? நான் ஒரு சாட்சி. அதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னால் தான் கால் அடித்து கால் எடுத்தோம், அடித்தோம், கால் முட்டிலடி எல்லாமே கஷ்டப்பட்டேன். அப்போதே எனக்கு 2 லட்சம் ரூபா, எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னால் யோசித்து பாருங்கள். ஆனாலும் இப்போ சொல்லுவேன், என்னுடைய பைக்குக்கு 12,900 ரூபா செலவு, எங்களுக்கு ஒரு செலவுமே இல்லை. அல்லேலூயா, ஜீவனை கர்த்தர், நியூ ஸ்ட்ரென்த், தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு புதிய சாட்சி, நியூ விட்னஸ் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய உறவை, நியூ ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய பொறுப்பை, நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் இதே ஆசீர்வாதங்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு தருவார். புதிய யுகத்தை உருவாக்குற மக்களாக உங்களை உயர்த்துவார். ஒரு புதிய நம்பிக்கையுள்ள மக்களாக நாளிலே கற்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நம்பிக்கையோடு புதிய மகிழ்ச்சியோடு வாழுகிற மக்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் ஒருவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுகிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய ஆசீர்வாத, நியூ பிளஸிங்கை தருவார், புதிய வாழ்வை தருவார், புதிய தைரியத்தை தருவார், புதிய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை தருவார், புதிய ரிலேஷன்ஷிப்பை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இருந்தவாறு தலை தாட்டி ஜெபம் செய்வோம். தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. மரித்தே நாளாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவர், நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையாவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் இயேசு ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையாவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். எல்லா தயவுசெய்து ஆண்டவர் ஒப்படைப்பீங்களா? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுந்த பண்டிகை ஒரு மேலோட்டமான ஆராதனை அல்ல. ஜீவிக்கிறவராக இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார், ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஆண்டவர் ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார், வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், பாடுகள் மேல் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். அச்சத்தை மாற்றுகிற வாழ்க்கை, வாழ்க்கையில் அச்சம் இருக்கிற கவலைப்படார், அச்சத்தை மாற்றுவார். பைபிள் நிறைய உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். அழுகையை மாற்றுகின்ற ஆண்டவர். ஆண்டவரை காணவில்லை என்று மரியாள் கண்ணீரோடு நின்ற போது, மரியாளே ரபுனி கொள்கிறாள். மரியாளே, நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் சாட்சி கொடுக்கிறவராக, காட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தை பிள்ளைகளையும் உயிர்ப்பையும் இருக்க அழுங்க, உங்களை உயிர்ப்பிப்பார். தகப்பனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் நாளும் சால் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி உயிரோடு இருக்கிறவரால் கற்றுத்தபடினால் ஸ்தோத்திரம். நாளிலே கொடுத்த ஆசீர்வாத வார்த்தையின்படி ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அனைத்து மக்களும் கிருபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட மக்களால் நாளில் என் பிள்ளைகளை ஆசீர் தருவீராக, உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை நாமே அர்ப்பணிக்கும் மனமாக கீதங்களும் கீர்த்தனை பாடல் புஸ்தகத்தில் பாடலை 177 பாடுவோம். ஆமீன் அல்லேலூயா மகத்துவ தம்பராவரா. கீதங்களும் கீர்த்தனை 177வது பாடல். மகத்துவ தம்பராவரா. ஆமென் அல்லேலூயா.
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் சாவில் புரோடிந்து மடிந்து தடுப்பு சுவரிருந்து விழுந்து ஜீவனை விடிந்து தேவாலயம் சேதமிட்டு கொளித்த ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெயம் ஆனந்த சோஸ்திரா வேதம் நிறைவேற்றி மெய்போற்றி மீட்பரையேற்றி பொய் மாற்றி பாவிகளேற்றி கொண்டாடி பசனை தோன்றி வாழ்வித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த சோஸ்திரா வெற்றி கொண்டார் பறித்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெயம் ஆனந்த சோஸ்திரா சாவி பொருளினது மடிந்து தடுப்பு சுவரிருந்து தேவாலயம் இடிந்து தேவாலயம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த சோஸ்திரா வேதம் நிறைவேற்றி வேதம் நிறைவேற்றி மெய்மாற்றி மீட்பரையேற்றி பொய் மாற்றி பாவிகள் கைற்றி கொண்டாடி பாதனை சொல்லி வாழ்வித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த சோஸ்திரா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த சோஸ்திரா தொல்லையார் அழுத்தந்தார் வந்தவாய் இருந்தாரே உன்னதம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த சோஸ்திரா வெற்றி கொண்டார் அன்புள்ள ஆண்டவரே, என் வாழ்க்கையை கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். அன்னை கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே ஈடாக எங்களை அர்ப்பணிக்க வண்ணமாய் காணிக்க மூலமாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காணிகளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அதை திருப்பணிக்கென்று பயன்படுத்த வேண்டிய கிருபை தருவீராக. முன்னாலே நன்றி காணிக்க படைத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருத்திலே வாங்கி உமக்கென்று கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். நாதா பிரசன்னம் அருள்வீரே, பிரிய சிட நடுவிலே பிரசன்ன பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவானாய் பிசகா
அப்பமதை பேட்கையிலே வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, நித்திய தேவன், நாங்கள் எக்காலத்து எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் கடமையுமா இருக்கிறது. உமது குமாரட்சரமாய இயேசு கிறிஸ்து வழியாக நீர்வானங்களையும் பூமியில் எல்லாவற்றையும் சிசித்தீர். மனுக்குலத்தை சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்து விழுந்தபோது புது படைப்பின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. தோத்தரிக்கின்றோம் தூயனின் நாமம் தூதர்குலத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகும் தேரிடமேன்மைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவர் தூயவர் தூயவர் தூயவரெனவே துதி மிகும் தேரிட மேன்மைப்படுத்தி தோத்தரிக்கின்றோம். நின் மகிமையினால் நிறைந்தனவேன் மன் நித்திய மகிமை நிமலனே உமக்கே துதியம் செய்து மகிமைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவாரின் தூயவர் தூயவர் தூயவரெனவே துதியம் செய்து மகிமைப்படுத்தி தோத்தரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவராம் கருணையாய் இங்கு வருபவராம் உத்தம சுஸ்திரம் ஏற்பவராம் உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, துக்கமாய் என்பு கூர்ந்து ஒரே குமாரனாயே சிகிச்சைகள் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மருத்துவங்களை மீட்டுக்கொள்ளும் அவரே தந்த நீரே. அவர் சில்வரை நம்பிதாம் ஏவிட ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவசி நிறையவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிசுத்தமல்லாமல் நமது அருமையான மரத்தை என்றைக்கு நினைவு நியமித்து தான் தீர்வு வருமளவும் நாங்கள் இதை அனுசரித்து சுவிசேஷம் கட்டிருக்கிறாரே. அவர்தான் காடி கொடுக்கிற அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீசர் நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்க வேண்டிய சரீரம் என நினைக்கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இதை பாவமன்னிப்புண்டாகும்படி உங்கள் அனைவராக சிந்தப்படுகிற
இது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போமும் வருகைக்காக காசினியில் உம்மை சோஸ்தரிப்போம். நம் ரட்சகராகிய கிறிஸ்துக்கு அருப்பத்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு பரமல ஜபத்தை பாடலாக நாம் பாடுவோம். வாழ்த்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வருகவும் பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும் வாழ்கவும் திருநாமம் பிறர் விலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் பிறர் விலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நின்றமை விலக்கியை காரும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் ஆற்றியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும் வாழ்கவும் திருநாமம் இன்று போல் என்றும் இறைவனை உமதே வாழ்கவும் திருநாமம் இன்று போல் என்றும் இறைவனை உமதே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பதியில் நாம் சேர போகிறோம். தகுதியற்ற நம்மை ஆண்டு தகுதிப்படுத்தணும். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரு சொல்ல அந்த எண்ணங்களோடு
தாழ்மை ஜெபத்தின் யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, கர்த்தாவே எங்கள் நம்பி சேர்ந்து தேடு அளவற்ற எதையே நம்பி சேருகிறோம். ஆனால் ஆண்டவரே, அதுக்காய் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சிறந்த ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பரிசுத்த
ஜெபம் செய்வோம். முழங்கால் போடுங்க. ஆண்டோடு ஐக்கியப்பட்டு நீங்கள் நாடும் என் ஆண்டவர் மீட்பராக இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் நிச்சயத்தோடு உலகத்துள் புறப்பட்டு சொல்லுகின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக உங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளும் திருச்சபை இந்த ஊரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அந்த எண்ணங்களோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருச்சபையை ஆசீர்வதியும், இந்த ஊரை ஆசீர்வதியும், என் நாட்டை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செயலாற்றுகிறவர். என் நாமத்தினால் அதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன ஆண்டு வாக்கு மாறாதவர். நம்பிக்கையோடு கேளுங்க, ஒரு மனதோடு கேளுங்க, கங்களமோடு அவர்கிட்ட கேளுங்க. மத்தியில் உறவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஜெபம் பண்ணுங்களா? அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த ஈஸ்டர் பண்டிகை நீ உயிர்த்தெழுந்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரிலே பங்கு பெற்ற எல்லா மக்களையும் நீ பேர்வராய் தொட்டு நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி, அவர்கள் நிறைந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆறுதல் தேவையோடு வந்த மக்கள், எதிர்பார்ப்போடு வந்த மக்கள், கவலை கண்ணீரோடு வந்த மக்கள், ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சமாதானம் கொடுக்கிறவராக, மகிழ்ச்சியால் நிரப்புகிறவராக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் பெரியோர்கள், மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், சிறுவர்கள் எல்லாரையும் பேர்வராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அன்று அருமையான கொயரை தங்கச்சிமாரை ஆசீர்வதியும், பிள்ளைடைய பாடலை ஆசீர்வதியும், கீபோர்டு வாசிக்கிற அந்த தம்பியை நீர் ஆசீர்வதியும், என் பணி செய்கின்ற சபை ஊழியருடைய குடும்பத்தை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சேகரத்தின் 1000 குடும்பத்தை பிள்ளைகள் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய திருமண்டலத்துக்காக செபிக்கிறோம். அன்பு பேராயர்களுக்காக, குடும்பத்து பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நாட்டுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் சமாதானத்துள் நாடாக நாட்டை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சீன் வில்லேஜ் இருக்கிற இந்த கிராமத்தை தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு மக்களையும் தெரு தெருவாக ஒவ்வொரு மக்களின் தேவனுடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. வியாதிகள், தொல்லைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்து, விபத்துகள் யாருக்கு வராதபடி எல்லா மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த கோடை காலம் ஆண்டவரே, வெயிலினால் ஏற்படுகின்ற வியாதிகள் வராதபடி பாதுகாத்து கொள்ள ஆண்டவர், வெயில் ஆண்டவரே அதிகமாய் தாக்காதபடி பகலிலே மேக சம்பத்தினால் நல்ல மழையை தந்து ஒவ்வொரு நாளும் நாட்களிலே மகிழ்ச்சினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வெயில் உஷ்ணம் கூடிக்கொண்டே இருக்கிறார். 100 டிகிரி 108 டிகிரி வரைக்கும் போய்விட்டது ஆண்டவரே, தாங்க முடியாது. உங்களுடைய வல்லமையின் கரம் பகலில் மேக சம்பத்தினால் நிரப்பட்டுமே. நல்ல மழையை தந்து செழிப்பை தருவீராக, குளிர்ச்சி தருவீராக. விவசாயத்தை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், கொடுத்த பணிகளை ஆசீர்வதியும். உங்களுடைய மாறாத பிரசன்னம் வாழ்வழிக்கிற ஆண்டவராக பிள்ளைகளோடு சதாகாலம் தங்கியிருப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவர். வியாதிகளோ கஷ்டம் வராது பாதுகாத்து கொள்ளும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் குடும்ப வாழ்க்கையிலே கண்ணீரை துடைத்து நான் உன்னோடு கூட இருப்பேன், கவலைப்படாதே என்று சொல்லி ஒரு குடும்பத்தின் ஆறுதல் படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு இருக்க மக்களுக்காக செபிக்கிறோம். அன்று பரிகாரிய கர்த்தர் வியாதியின் சுகத்தின் பலத்தின் தருவீராக. ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். உழைக்கின்றோம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைமே என்று தவிக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தினால் தொட்டு ரெட்டிப்பான் நன்மையினால் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி இந்த கரத்தின் வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதிப்பீராக. துதி கடமை விழாமல் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை அர்ப்பணிக்கின்றோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்மிடம் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதமாய் திறக்கடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் ஆசீர்வாதம் அனைவரோடு பிள்ளைகளோடு இன்றும் என்னுடைய காலம் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 185 பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனை 185வது பாடலை பாடுவோம். வாழ்க வாழ்க போதுமே வாழ்க எங்கள் கண்மலை மீட்புமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் மிருகத்தின் தியானமும் பரிசுத்தமான சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள். Thank you so much. Thank you. God bless you.